திருவண்ணாமலை திக்குர் மஜ்லிஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وشاورهم في الأمر. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: إذا كان أمراؤكم خياركم إذا كان أغنياؤكم أو كما قال عليه الصلاة والسلام. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் இருலோகத்தின் தலைவர் சய்யிதுல் அன்பியா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் தூய்மையான குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், முஹத்திஸீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஜ்தஹிதீன்கள், இமாம்கள், ஷேகுமார்கள், உலமாக்கள், முன்னோர்கள், நம்மவர்கள் பூரா உம்மத்தின் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹு தஆலா மனிதனை பல வகையாக படைத்திருக்கிறான். சிலர்களை கல் நெஞ்சம் உள்ளவர்களாக படைத்திருக்கிறான். அவர்களிடத்தில் நாம் என்ன சொன்னாலும் அவர்கள் கொஞ்சம் கூட அசைந்து கொடுக்க மாட்டார்கள். என்னமோ சொல்கிறார், சொல்லிட்டு போகிறாரு அப்படின்ட்டு கல் நெஞ்சம், எதையும் காதில் வாங்கி கொள்ள மாட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு பிடிக்காத ஒன்று சொன்னால் அதை உடனே எதிர்த்துருவாங்க. இப்படியும் ஒரு கூட்டம் இருக்குது. இன்னொரு கூட்டம் இருக்குது, எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறது, சொல்கிறத கேட்கறது இல்லை, கேட்கறதுக்கு முன்னாடி கோவப்படுறது. நீயா நானா பார்த்துக்குவோம் அப்படிங்கிறது. சொல்கிற விஷயத்த காதில் வாங்கிக்கிறதே இல்லை, எதிர்த்து பேசுகிறது. இப்படியும் ஒரு கூட்டம் இருக்குது. இன்னொரு கூட்டம் இருக்குது, சரி ஏதோ சொல்லிட்டு போகலாம், நமக்கு என்ன, நம்ம என்ன பார்க்கலாம், அப்படியும் ஒரு கூட்டம் இருக்குது. இன்னொரு கூட்டம் இருக்குது, இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற வழிமுறைகளை அவர்கள் தெரிந்தவர்கள். அல்லாஹ் ரசூல் சொன்னாங்களா அப்படியே ஏற்றுக்கொள்ளுவோம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம். இந்த 4 கூட்டத்தில் 4வது கூட்டம் இருக்குது. இவங்க தான் வள்ளிமார்களாக வருவார்கள், அவுலியாக்களாக வருவார்கள். கல் நெஞ்சக்காரர்களாக இருக்கக்கூடிய அந்த கூட்டம் இருக்குதே, இவங்க தான் மக்காவாசிகளாக இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்தை கொண்டு செல்லும் பொழுது அவள் கண்ணெஞ்சக்காரர்கள். அவளுக்கு பிடிக்காத ஒன்று புதுசாக ஒரு மார்க்கத்தை கொண்டு வருவது என்பது. அதை கடுமையாக எதிர்த்தார்கள். எதிர்ப்பது மட்டுமல்ல, குறையும் பேசினார்கள், துன்புறுத்தவும் செய்தார்கள்.
எதற்கும் அவர்கள் தயாராகிட்டார்கள். எதற்காக வேண்டி? தாங்கள் நினைத்த ஒன்றை செய்ய முடியாதுன்னு. இந்த மாதிரி கண்ணஞ்ச காரணத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் நபியாக அனுப்பினான். அவங்களையே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றி காமித்தார்கள். 23 வருஷத்தில் மிகப்பெரிய சகாப்தத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தினாங்க. இந்த 4வது கூட்டம் இருக்குதே, இந்த கூட்டத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் ஹதீஸில் சொல்கிறான், இதாக்கான உம்மூருக்கும், உங்களுடைய தலைவர்கள், ஹியாரக்கும், உங்களில் நல்லவர்களாக இருப்பார்களேனால் அப்படின்னா என்ன? உங்களில் தலைவர்கள் உங்களில் நல்லவர்களாக இருப்பார்களேயானால் அப்படிங்கிறதுக்கு விளக்க நிறைய கூறலாம். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, ஒவ்வொருத்தரும் பொறுப்பாளர்கள், அவருடைய பொறுப்பு கீழே உண்டான ஒன்றை கேட்கப்படுவார்கள். ஒவ்வொருத்தரும் பொறுப்பார்கள். ஒரு குடும்பத்தின் தலைவன் அந்த குடும்பத்தை பற்றி உண்டான எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் அந்த தலைவனும் கேட்பான். நீ எப்படியே போ அப்படின்ட்டு ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்தை பற்றி சொன்னான்னு சொன்னால் அவன் சரியில்லைன்னு அர்த்தம். நீ எப்படியே போ, நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் அவன் சரியில்லைன்னு அர்த்தம். ஏன்னா அல்லாஹ் சலாம் சொல்லிட்டாங்க, குல்லுக்கும் ராயின் ஒவ்வொருத்தரும் ஒரு பொறுப்பாளர்கள், பொறுப்பற்றி கேட்கப்படுவார்கள். பெண்களை பற்றி அல்லாஹ் சொல்லலை, ஆண்களை பற்றி சலாம் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் பொறுப்பாளர்கள், பொறுப்பு கேட்கலாம். அதனால் உங்களின் தலைவர்கள் உங்களின் நல்லவர்களாக இருப்பார்களேயானால், இரண்டாவது விஷயம், அகனியாவுக்கும் சமஹாவுக்கும், உங்களில் பணக்காரர்கள் தர்ம சிந்தனையுள்ள இருப்பார்களேயானால், தேவையுள்ள இடத்துல அள்ளி இறைக்கிறது, தேவையான இடத்துல செலவு செய்கிறது, தேவையான மக்களுக்கு உதவி செய்கிறது. அல்லாஹ் அதுக்காக வேண்டி தான் அந்த பணத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். தானாக திங்கிறதுக்கான கொடுக்கல, தனக்கு வேண்டியதை கொடுக்கணும் இல்லை, எங்கே தேவை இருக்குதோ அங்கே கொடுக்கணும், அதுக்காக நம்மகிட்ட கொடுத்துருக்கோம். அல்லாஹ் சில பேர் நினைக்கிறாங்க என்னை சொந்த பந்தம் கொடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, எங்கே தேவை இருக்குதோ அங்கே கொடுத்தால் அந்த சமுதாயம் நல்லா இருக்கும் என்று தெரிஞ்சால் கொடுக்கணுங்க. ஆனால் சொல்லா சொல்கிறாங்க, உங்களின் பணக்காரர்கள் என்னது தர்மம் சிந்தனை உள்ளவர்களாக சமூகாக்கும் இருந்தால், மூணாவது விஷயம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம், உம்மூருக்கும் உங்களுடைய காரியங்கள் ஷூரா பைனக்கும் உங்களுக்கு மத்தியில் ஆலோசிக்கப்பட்டதாக இருந்தால், நமக்குள்ள ஆலோசனை செஞ்சு கொள்ளணும். அப்படி ஆலோசித்து அந்த காரியத்தை நடத்தணும். அண்ணன் தம்பி இருந்தால் அண்ணன் தம்பி கொத்தில்லை, சொந்த பந்தங்கள்லாம் சொந்த பந்தங்களுக்குள்ள. நம்ம எல்லோரும் இப்படி ஏழையாக இருக்கிறோமே, இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு என்ன செஞ்சால் உலகம்? அல்லாஹ் ரசூல் என்ன சொல்லியிருக்காங்க? இப்படி ஆலோசனை பண்ணணுமே தவிர எல்லாம் தான் நினச்சதை செய்ய நினைக்கக்கூடியவங்கெல்லாம் மனிதர் அல்ல. நிறைய பேர் எப்படி இருக்காங்கனாக்க, தான் நினச்சது தான் செய்யணும் அப்படின்ட்டு மனப்பான்மையில் இருப்பதின் காரணத்தினால் அவள் என்றைக்கும் முன்னேற முடியாது, என்றைக்குமே முன்னேற முடியாது. என்ன செய்யணும்? நமக்கு நெருக்கமானவங்களிடத்தில் யார் நமக்கு ஹைரை நாடுவார்களோ அவர்களோடு சேர்ந்து ஆலோசனை செய்யணும். அதில் ஒரு சமயம் சிரமம் ஏற்பட்டால் அல்லாஹ் அதை அவனுக்கு பொறுத்து மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துப்பான். இதனால் ஆலோசனை செய்ததுனால. இந்த 3 விஷயம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா, ஒரு சமூகத்தில் இருந்தால் அவருடைய தலைவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும், அவருடைய பணக்காரர்கள் தர்ம சிந்தனைகளாக இருக்க வேண்டும், உங்களுடைய காரியங்கள் உங்களுக்கு ஆலோசிக்கப்பட்டு செய்யப்படக்கூடியதாக இருந்தால்
லஹுருல் அருதி கைருலக்கும், பூமிக்கு மேலே நீங்கள் வாழ்வது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சொல்லி போட்டு அங்கிட்டு சொல்கிறான், உங்களில் தலைவர்கள் மோசமானவர்களாக இருந்தால் தான் மட்டும் சம்பாதிச்சா போதும், தான் மட்டும் இல்லை அடித்து பிடினா போதும். ஏழைகளை வீட்டை அடித்து பிடிங்கி வாங்கிறது, இல்லாதவங்கள்ட்ட பிடிச்சி வாங்கிறது, அல்லது சொந்த பந்தங்களுடைய உரிமைகளை கொடுக்கறது இல்லை, தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். இன்றைக்கி மேலே போயிட்டான் அவெல்லாம். அப்படி தன்னுடைய தலைமைத்தனத்தில் அவன் மோசமான இருப்பானையானால், சுயநலவாதியாக இருப்பானையானால், பொதுநலத்தை கருதாமல் இருப்பானையானால், அக்னியாவுக்கும் புகழாவுக்கும் உங்களில் பணக்காரர்கள் கெஞ்சத்தனம் முடிப்பார்களேயானால் கொடுத்தது அல்லாஹ். அதை என்ன செய்யணும், அன்ஃபிக்கும் இம்மா ரஸக்னா, உங்களுக்கு நான் கொடுத்துட்டு செலவு செய்கிறான். நம்ம சில நான் சம்பாரிச்சிக்கிறான், நீ எங்கே சம்பாதிச்ச, நேற்று வரை இருந்துச்சா, நீ கொடுத்துருக்குறானே, சரி உனக்கு திறமை இருக்குதா, திறமை இல்லாதவங்கெல்லாம் கொடுக்குறானே, திறமை உள்ளவனே கொடுக்கணும் அப்படின்னாக்க யார் திறமைகளை ஏழைக்கானே, அதேபடி இது எல்லாம் கொடுக்குறான், கொடுக்கறத கொடுக்கணும். இப்படி நாம் கொடுக்கக்கூடிய ஒன்றை கொடுக்காமல் கெஞ்சத்தனம் பிடித்தால், மூணாவது சொல்கிறான், வசூரா பைனக்கும் பின் நிசாயி, பெண்களத்தில் நீங்கள் ஆலோசனை செய்து அந்த காரியத்தை செய்வீர்களேயானால். பெண்களத்தில் எதுக்கெடுத்தாலும் ஆனால் அந்த பெண்களை பசப்படுறது, எதை எடுத்தாலும் பசப்படுறது, வீட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆலோசனை கேட்க வேண்டியதுதான். ஆனால் முடிவு நம்ம தான் எடுக்கணும். அவங்க சொல்கிற மாதிரி செய்யணும் கட்டாயமெல்லாம் கிடையாது. ஆனால் முதல்ல சொல்லி போடணும், அம்மா நீ சொல்கிற மாதிரி என்ன கடைபிடிக்க அவசியம் இல்லை, நான் அல்லாஹ் ரசூலுக்கு பயந்து நடக்கக்கூடியவன், என்னம்மா சொல்கிற அதை சொல்லு, முடிவு நான் எடுக்கிறேன். குடும்ப விஷயத்தில் ஆமாம், அடுத்தவங்களுக்கு கொடுக்குற விஷயத்தில் அல்ல, ஆமாம் சொந்த பந்தங்களை ஆரோக்கிய விஷயத்தில் அல்ல, இதெல்லாம் நமக்கு மத்தியில் ஆலோசனை வைக்கணும். ஆமாம், சில விஷயங்கள் மட்டும்தான் பெண்களத்தில் ஆலோசனை செய்ய வேண்டும், ஆனால் முடிவை நாம் எடுக்க வேண்டும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறான், எல்லா விஷயத்துலேயும் பெண்களத்தின் ஆலோசனை போனால் இருந்தால் பத்தனுல் லஹ்ரி, நீ பூமிக்கு கீழே போவது பெற்று, செத்து மடி வீணா போ அப்படின்ட்டு சிலதான் சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க,